பாசுரம் 27. கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை வெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பொருள். 27ஆம் பாட்டில் உன்னை அடிபணிய மாட்டோம் என்று இருமாப்புடன் இருப்பவர்களை தோற்கடித்து அவர்களை பணிய வைக்கிறாய். ஆனால் நாங்கள் உன் திருப்பாதங்களில் பணிந்திருக்கிறோம். நீ எங்களுக்கு பறையை கொடுப்பதே மிகப்பெரிய பரிசு. அதோடு தோல் வளைகளும் தோடும் செவிப்பூவும் நாட்டில் உள்ளோர் எல்லோரும் அறியும்படியாக எங்களுக்கு தர வேண்டும். உன்னை கண்ட பின்பு இன்றுடன் எங்களுடைய நோன்பு நிறைவு பெறுகிறது. ஆதலால் பாலில் சமைக்கப்பட்ட சோற்றை அதிலிருக்கும் நெய் எங்களின் முழங்கைகளிலிருந்து வழிய உன்னுடன் சேர்ந்து உண்போம். நீ எங்களை குளிர நோக்க வேண்டும் என்று கூறுகிறாள் ஆண்டாள்.